ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த வார ராசி பலன் பதிவில் கும்பராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று மிகவும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்முடைய மனசில் தன்னம்பிக்கை, தைரியம், பேச்சில் மிகப்பெரிய லெவலில் எல்லா விதமான விஷயத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. கும்பராசிக்காரங்க இந்த டயத்தில் உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. ஒரு 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய வேலைகள் தெளிவாக தெரியும். உங்களுடைய வேலைகள் தனியாக தெரியும். அவ்வளவு தெளிவாக இருக்கும். கும்பராசிக்காரங்க இந்த டயத்தில் செயல்படுற விதமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதியும் அவர் தான். 3-10க்கு செவ்வாய் பகவான் அவர் ராசிக்கு 2ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ராகு, புதன், செவ்வாய் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. தேவையில்லாத வீண் விவாதங்கள், வீண் பிரச்சனைகள் மூலமாக வந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. 3ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகள் மூலமாக அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அதுதாங்க. முயற்சி மட்டும் பண்ணால் போதும், சக்ஸஸ். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ். ஓகேங்களா? 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். அது அது எப்படி சொல்கிறது, ஒரு மாயாஜால வித்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கும். கற்பனை சக்தி கற்பனா சக்தி அப்படி அள்ளி தெளிப்பீங்க. 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு மறைவான ஒரு இடத்துல இருந்தது எல்லாத்தையும் வெளில கொண்டு வருவீங்க. ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்கோம், ஒரு பணம் கொடுத்து வச்சுருக்கோம், அது ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன்ப்பா, கிடைக்கவே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா. எல்லாமே இந்த டயத்தில் உங்களை தேடி வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தடங்கள் எல்லாமே கொடுத்துருந்தவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவருமே பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறதுனால இந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்துடும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 3ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதிங்க. பாக்யாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். 4ஆம் இடத்திற்கும் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது முயற்சிகள் தாங்க. கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலைக்கு முயற்சிகள் பண்ணாலும் சரிதான். திருமணத்திற்கு முயற்சிகள் பண்ணாலும் திருமணம் கைகூடும். புதுசாக ஒரு வேலை இருந்துகிட்டு இருக்கோம், வேற ஒரு வேலைக்கு போவோம்ப்பா, இதை விட சம்பளம் அதிகமாக வாங்கணும், நான் அதிகம் வாங்கி காட்டுறேன், நான் இந்த மாதத்துலேருந்து சம்பளம், அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு நான் மாறுறேன் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா. தாராளமாக இந்த டயத்தில் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம். உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன், சூரியன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. அதே பாக்கியாதிபதி தான். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக கைகூடும். வெளிநாட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளில் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் பேர். அந்த வெளிநாடு வேலைகளுக்கு வெளிநாடு வேலைகள் உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். நீங்கள் நினச்ச மாதிரியே, நீங்கள் நினச்ச சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற இந்த கம்பெனியில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்பா, இதை விட இங்கே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, சம்பளமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லி ஓடி வந்துட்டோம் அப்படியே நினச்சிருப்பீங்க இல்லையா. இதை விட அதிகமான வேலைகள். ஏன்னா நம்ம அவ்வளவு வேலை பார்க்குறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை இத்தனோடு கொடுக்குறான். புரியுதுங்களா? அந்த நம்ம செய்கிற வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சாதாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நல்லபடியாக சுற்றி இருக்கவங்க நல்லபடியாக பேசுகிறது, நல்ல சந்தோஷமாக எல்லா வேலையும் வச்சுட்டோம்னா வேலையில் பலுவே தெரியாது.
இவ்வளோ வேலை பார்த்தோமா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி, லாபஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 2 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இது மிக 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 சிறப்பு. புதுசாக வண்டி வாகன சேர்க்கைகள் வரும். ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வீடு வாங்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய 9ஆம் பார்வை வந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் தூக்கத்தை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன கனவு தொல்லைகள், தொந்தரவுகள் இது மாதிரி இருந்த கும்பராசிக்காரங்க இதுக்கப்புறம் அந்த கனவு தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். குடும்பத்தில் வந்து ரொம்ப அமைதி, ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சுகமாக குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த டயத்தில் போயிட்டுருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். சிறிய வியாபாரிகள், பெரிய தொழிலதிபர்கள், ஒரு கார்மெண்ட்ஸ் கடை வச்சுருவங்களுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த விட அதிகப்படியான வருமானம் வரத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். ஒரு வேலை ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த வேலையை விட வந்து அதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இதில் இந்த பொருளை சேர்த்து விற்கும்போது இன்னும் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தானாகவே கிடைக்கும். அதெல்லாம் பண்ணுவீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல வாய்ப்புகள் வரும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். அதில் என்னங்க முன்னேற்றம்? இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கான டேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், இதான முன்னேற்றம். ஓகேங்களா? அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வரும். இது வரைக்கும் கும்பராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.